அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆரோக்கியத்திலையும் சரி, நம்மளுடைய உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுலையும் சரி, நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எத்தகைய பங்கு எடுத்துக்குது அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ படிப்பு, வேலை, நேரம் இது எல்லாத்தின் காரணமாக நம்முடைய உணவு வகைகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாறுபட்டுட்டே இருக்குது. நேரத்துக்கு சாப்பிட முடியாமல், அதற்கான கால அட்டவணைகள் கூட செய்துக்க முடியாமல், உடலுடைய நலத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்போ வந்து இருந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம உண்ணக்கூடிய உணவில் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக சாதிக்க முடியும். பொதுவாக நம்ம ஒரு நாளில் நம்ம எப்படி இருக்கிறோம், அன்றைய தினம் நமக்கு எப்படி போக போகுது அப்படின்றது பலருக்கும் பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் அவங்க சாப்பிடக்கூடிய காலை உணவை பொறுத்தே வந்து அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும், சரியான உணவாக இருக்கணும். இது போன்ற உணவுகளை எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்கும். அதாவது நம்ம பொதுவாக காலை நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னா, காலையில் வெறும் வயிறு வந்து இருக்கும். அதாவது வயிறு காலியாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நேரடியாக நம்ம வயிற்றினுடைய உள் அடுக்கை தான் போய் பாதிக்கும். அதனால் வயிற்றில் எரிச்சல் உணர்வு, வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், அஜீரணம் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். ஸோ வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கட்டாயமாக நம்ம வந்து தவிர்த்துக்கணும். சொல்லப்போனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இனி அதை தவற செய்யாதீங்க, தவிர்த்துக்கோங்க. காலை உணவு அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக இருக்கணும். அதனால் காரமான உணவுகளை தவிர்த்துக்கோங்க. இந்திய உணவு வகைகளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா காரமான மசாலா தாங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா நிறைந்த உணவுகளை நம்ம வெறும் வயிற்றில் நிச்சயம் சாப்பிடவே கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே செரிமான சிக்கல்களானது ஏற்பட்டுடும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் மோசமாக ஆரம்பிக்கும். வெறும் வயிற்றில் இருக்கும் பொழுது மிளகா, பூண்டு, இஞ்சி இது போன்ற காரமான உணவுகளை நிச்சயம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக நட்ஸ் வகைகள் சாப்பிடுங்க. ஜூஸ், பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இனிப்பு, அதுவுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து சாப்பிடவே கூடாது. வெறும் வயிற்றில் நம்ம இனிப்பு வகைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இன்சுலின் உற்பத்தியை வந்து பாதிப்படைய செஞ்சு நீரிழிவு நோயை வந்து ஏற்படுத்திடும். அதனால் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் காரங்களினுடைய சமநிலையை வந்து சீர்குலைச்சிடும். ஸோ இனிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒன்று. இருந்தாலுமே கூட போதுமான அளவு இன்சுலின் வந்து சுரக்காதனால கண் சம்பந்தமான நோய்கள் வந்து ஏற்பட்டுடும். அதனால் வெறும் வயிற்றில் இனிப்புகளையும் வந்து சாப்பிடாதீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கக்கூடிய பானங்கள். நம்மளை பலரும் பார்த்திங்கன்னா எந்த காலத்திலும் சரி, எந்த நேரத்திலும் சரி குளிர்பானங்களை வந்து குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதில் வெறும் வயிற்றில் நீங்கள் குளிர்பானங்களை குடிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதனால் வயிற்றில் அமிலத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அதனால் வயிறு வீங்கிடும், வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகளானது ஏற்படும். வெறும் வயிற்றில் நீண்ட காலமாக குளிர்பானம் குடிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உணவு குழாய் புற்றுநோயானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இனியாவது அந்த தவறுகளை வந்து செய்யாதீங்க. அதே போல் செரிமான பிரச்சனை, இதய நோய்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெறும் வயிற்றில் குளிர்பானங்களை குடிக்காதீங்க. அதாவது பாட்டிலில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான குளிர்பானங்களை நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு தாராளமாக வந்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் நீங்கள் சோடா குடிக்கிறது இல்லைன்னா ரசாயனம் கலந்த குளிர்பானங்களை வந்து எடுத்துக்கிறது அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. அது வயிற்றில் ரத்த ஓட்டத்தை வந்து குறைச்சிடும். இதனால் உணவு செரிமானம் ஆகிறதுக்கு நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சளி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஐஸ் கட்டிகள் நிறைந்த கோல்டு காஃபி, ஐஸ் டீ இது மாதிரி இதெல்லாம் வந்து குடிக்காதீங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு க்ரீன் டீ குடிங்க, கொத்தமல்லி சாயா குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத பழங்கள் அப்படின்னா சிட்ரஸ் பழங்களை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்கும். விட்டமின் சி அதில் அதிக அளவு இருந்தாலுமே கூட வெறும் வயிற்றில் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா அந்த பழத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமிலங்கள் இருக்குது. அந்த அமிலங்கள் அமிலத்தன்மையை வந்து ஏற்கனவே இறப்பையில் இருக்கக்கூடிய சுழற்சியும் அதிகமாக்கி கொடுத்துடும். ஸோ குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் சிட்ரஸ் பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிட்றத கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கணும். சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை இது மாதிரியான சிட்ரஸ் பழங்கள் இதில் தான் அதிக அளவு அமிலத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இறப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைனா எரிச்சல் வருது இதெல்லாம் வந்து நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டயட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா டயட் விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களாம் காலையில் வெறும் வயிற்றில் பச்சை காய்களை வந்து சாப்பிடுவாங்க. சாலட் செய்து சாப்பிட்றது வழக்கம். ஆனால் அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான நார்ச்சத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயிற்றை வந்து நிறைச்சிடும். அதனால் அது உங்களுக்கு அடி வயிற்று வலி, வயிறு இறுக்கி பிடிக்கிறது இந்த மாதிரியான உபாதைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும்.
ஸோ நிச்சயமாக வெறும் வயிற்றில் காஃபியோ டீயோ நீங்கள் குடிக்கவே கூடாது. காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் ஃபுல்லாவது நீங்கள் தண்ணீர் வந்து குடிச்சிடுங்க. தண்ணீர் குடிச்சிட்டு ஒரு 10-15 நிமிடங்கள் கழித்து நீங்கள் டீ காஃபி கூட எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் டீயோ காஃபியோ சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதை வழக்கமாகவே வச்சுருக்கிறது உண்டு. இதில் இருக்கக்கூடிய அந்த காஃபினுடைய நைட்ரோடிக் அமிலத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரக்க வைக்கும். அதனால் இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் வந்து ஏற்படும், இல்லைன்னா அஜீரணம் ஏற்படணும், வாய்வு தொல்லை வரும், வயிறு உபாதைகள் ஏற்படும், குமட்டல் ஏற்படும், இரைப்பையினுடைய அலர்ஜி, இது மாதிரி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வெறும் வயிற்றில் நீங்கள் டீ காஃபி குடிக்கக்கூடியவங்களா இருக்கீங்களோ கண்டிப்பாக அதை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. தண்ணீர் குடிக்கலாம், இல்லைன்னா நீராகாரம்னு சொல்லக்கூடிய பழைய சாதத்தில் வரக்கூடிய கஞ்சி அதை வந்து நம்ம குடிக்கலாம். கம்மங்கூழ் குடிக்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை தான் முதல்ல நம்ம எடுத்துக்கணும். தேங்காய் பால் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. டீ காஃபியை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் தான் இருக்குது அப்படின்றவங்களாம் நிச்சயமாக அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாவது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில உணவுகளை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. இதனால் குடல் சுவர் பாதிக்கப்பட்டுட்டு அல்சர் வரும், எதுக்களிப்பு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு சரியான உணவுகளை சாப்பிட்றதும் சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா காலையில் சாப்பிடக்கூடிய பழக்கமே ஒரு சிலருக்கு இருக்காது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்தானது தான். எப்போதுமே நம்ம காலை உணவுகளை மட்டும் தவிர்க்கவே கூடாது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே நம்மளுடைய உடல் வந்து இருக்கக்கூடிய உணவுகளை செரித்து ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். அப்போது காலையில் எழுந்த உடனே நீங்கள் வெறும் வயிறாக இருக்கும், அப்படியே நீங்கள் விடவே கூடாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் குழந்தைங்க கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சாப்பிட வச்சு பழக்குங்க. நட்ஸு இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது கொடுத்து பழக்குங்க. அவங்க எதுவுமே சாப்பிடாமல் அவங்க எம்டி ஸ்டொமக்காக கண்டிப்பாக அவங்கள எங்கேயுமே அனுப்பாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அதனால் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதே போல் நம்ம வெறும் வயிற்றில் வந்து தக்காளி சாப்பிடக்கூடாது. தக்காளியை வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களோடு சேர்ந்து வினை புரிந்து கரையாத ஜெல் மாதிரி ஒரு பொருளை உருவாக்கிடும். இதனால் வயிற்றில் கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, தக்காளி சாப்பிடாதீங்க அதிகமாக, தக்காளியில் சாப்பிடும் பொழுது கல் உருவாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்கள்லாம் இதுதான். அதே மாதிரி வாழைப்பழத்தையும் நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உடலில் மெக்னீஷியத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா திடீர்னு அதிகமாகிடும். ஸோ இது மாதிரி ஆகும் பொழுது மெக்னீஷியம் மற்றும் கால்சியத்தினுடைய சமநிலையை வந்து பாதிப்படைய செஞ்சிடும். அதே போல் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய பெக்டின், டானின் போன்றவை எல்லாமே குடலில் இருக்கக்கூடிய அமில சுரப்பை வந்து தூண்டி கொடுக்கும். இதனால் குடல் சுவரானது பாதிக்கப்பட்டு அல்சர், எதுக்களிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்திடும். அதனால் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் சக்கரவள்ளி கிழங்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க. அடுத்ததாக வெறும் வயிற்றில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா தயிர் சாப்பிடக்கூடாது. ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா நிறைந்திருக்கக்கூடியது. வெறும் வயிற்றில் நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது அமுதமே நஞ்சாக்கிடும். அது மாதிரி தான் நல்ல பாக்டீரியாவே நமக்கு குடலை வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ அது நமக்கு கெட்ட ஒரு பாக்டீரியாவை மாறி நமக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடாதீங்க. சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இனி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் இருக்கக்கூடியவங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவோட உங்களுடைய உணவு வழக்க முறைகளை எல்லாம் மாற்றிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தமானது. ஸோ நம்ம எந்த விஷயத்தில் கவனத்தை சிதற விட்டாலும் சரி, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை வந்து இழக்கக்கூடாது. ஏன்னா ஆரோக்கியமான நம்ம வாழ்க்கை முறைக்கு ஆரோக்கியமான உணவுகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபேமிலியில் யாரும் இந்த மாதிரி யாரும் தவறுகள் செய்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுடைய உணவு முறைகளை மாற்றி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பதிவில் ஆரோக்கியம் சம்மந்தமான நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க முறைகளை மாற்றிக்கும் பொழுது தான் நம்மளுடைய உடலில் நோய்களானது ஏற்படாது.
ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு ஆரோக்கியமான உணவுகள் முக்கியமானது அப்படின்னு யாரெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு மாதிரி இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.